வணக்கங்க. நான் உங்களோட டாக்டர் கிருஷ்ணமோகன் பேசுறேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மிராக்கிள் பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மந்த்லி பாட்காஸ்ட்ல வந்து இந்த மாசம் வந்து நம்ம டாக்டர் பீஷ்மா ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி சர்ஜன் வந்து சென்னையில இருந்து வந்திருக்காரு இன்னைக்கு பாட்காஸ்ட்ல. ஸோ உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்ததுக்கு நன்றி. ஸோ அவரு வந்து கொரட்டூர்ல வந்து ஆர்த்தோபெடிக் அண்ட் உமன் கிளினிக் வச்சிருக்காரு. ஸோ அவர் ஈவினிங் டைம்ல அங்க ப்ராக்டிஸ் பண்றாரு. பிளஸ் வந்து மல்டிபிள் ஹாஸ்பிட்டல்ஸ் காலையில் டைம்ல சர்ஜரிஸ்க்கார போறாரு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஒன்று டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஸோ அதுக்கப்புறம் மூட்டு, அதுக்கப்புறம் ஷோல்டர், அதுக்கப்புறம் நீ, அதுல வந்து ஆகிற இன்ஜுரிஸ் வந்து காமனா நிறைய பேருக்கு ஆகுது. ஸோ அதோட என்ன சிம்டம்ஸ், அதோட பக்க விளைவுகள் என்ன, ஸோ அதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு இன்னைக்கு டாக்டர் பீஷ்மா சொல்லுவார். வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்னா என்ன, ஸோ அதோட சிம்டம்ஸ் என்னவா இருக்கு? முதல்ல நான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஆக்சுவலா எனக்கு இந்த சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஸ்போர்ட்ஸ்ல காமனா ஏற்படக்கூடிய காயங்கள் என்னென்ன, அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலி காட்சியில நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ல என்னென்ன இன்ஜுரிஸ் காமன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது, இந்த ஃபுட்பால், கபடி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது அவங்களுக்கு வந்து ட்விஸ்டிங் இன்ஜுரி, அதாவது மூட்டு பகுதியில ஒரு ட்விஸ்டிங் இன்ஜுரி ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி இன்ஜுரிஸ் ஏற்படும் போது அவங்களுக்கு ஏசிஎல் அப்படின்னு சொல்லி நம்மளோட மூட்டு பகுதியில ஒரு ஜவ்வு இருக்கும். அந்த ஜவ்வுல கிழிதல் ஏற்படும். ஸோ அந்த கிழிதல்னால அவங்களுக்கு கால் திருப்பி ஃபர்தரா விளையாடும் போது ஸ்லிப் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப காமனா ஏற்படக்கூடியது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியை பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா. அடுத்ததா வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில வந்து நம்ம வந்து மூட்டு பகுதியில அதர் லிகமெண்ட்ஸ் இன்ஜுரிஸும் ஆகலாம். ஸோ நம்ம மூட்டு பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 முக்கியமான லிகமெண்ட்ஸ் இருக்குது. ஏசிஎல், பிசிஎல், எம்சிஎல், எல்சிஎல்னு சொல்லுவோம். ஸோ அதர் இன்ஜுரி லிகமெண்ட்ஸும் காமன். இதை தவிர்த்து நமக்கு 2 மூட்டும் உராயாம இருக்கிறதுக்கு மூட்டு பகுதியில நடுவுல இருக்கிறது வந்து மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு ஜவ். அந்த மெனிஸ்கஸ்லயும் கிழிவுகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப காமனா ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ நல்லா சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து கால் மூட்டுல இருக்கிற அதுல மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குமா, இல்ல இப்போ தோள்பட்டையிலயும் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆகுது? ஸோ தோள்பட்டையில ஆச்சுன்னா அதுல என்ன மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும்? ஸோ கிரிக்கெட் விளையாடுறாங்க, தோள்பட்டை டென்னிஸ் விளையாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடும்போது, அந்த ஸ்போர்ட்ஸ் ஆடும்போது நிறைய பேருக்கு இந்த ஷோல்டர்ல இன்ஜுரிஸ் வருது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஸோ தோள்பட்டையை பொறுத்தவரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தோள்பட்டையில வந்து எப்போ அதிகமான ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஏற்படும்னா கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ்ல ஏற்படும். அதாவது பாக்ஸிங் இந்த மாதிரி கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஷோல்டர் டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது என்னன்னா நம்மளோட மூட்டு பகுதி, தோள்பட்டை மூட்டு பகுதி வந்து அந்த ஜாயிண்ட்ல இருந்து வெளியில விலகி வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஷோல்டர் டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப காமனா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு இன்ஜுரி. அடுத்ததா பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நம்ம தோள்பட்டைய கைய மேல உயர்த்துறதுக்கு ஒரு 4 குரூப் ஆஃப் மசில்ஸ் உதவி செய்யும். அந்த மசில்ஸ்ல கிழிவுகள் ஏற்படலாம். அதாவது நம்மளோட சூப்ராஸ்பைனேட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ், சீரிஸ் மைனர், சப்ஸ்கேப்புலரிஸ் இப்படின்னு ஒரு 4 குரூப் ஆஃப் மசில்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது கிழிவுகள் ஏற்பட்டுச்சுனாலும் உங்களுக்கு தோள்பட்டையை மேல தூக்குறப்போ வலி வரும். அதே சமயத்துல உங்களுக்கு கான்ஸ்டன்டா பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது இரண்டுமே வந்து ரொம்ப காமனா தோள்பட்டையை பொறுத்தவரை ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ல ஏற்படக்கூடிய விஷயங்கள். ஸோ அது தெளிவா சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு காமனா வந்து நம்ம ஊர்ல வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸோட வராங்க, எவ்வளவு சீக்கிரமா வராங்க, இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு சீக்கிரமா வராங்க, அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு சீக்கிரமா வரணும்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா பெட்டரா. ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீல்டுல நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்கோம், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஏற்படுது அப்படிங்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது அந்த ஸ்போர்ட்ஸை ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு ஃபீல்டை விட்டு வெளியில வந்துடணும். வெளியில வந்துட்டு அந்த ஜாயிண்ட்க்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் கொடுக்கணும். இதர் இட் கேன் பி யுவர் ஷோல்டர் ஜாயிண்ட் ஆர் நீ ஜாயிண்ட், எந்த ஜாயிண்டானாலும் இருக்கலாம். அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். லிம்ப் எலிவேஷன் கொடுக்கணும். அதாவது நம்மளோட அடிப்பட்ட கால் பகுதியை நம்ம மேல உயர்த்தி வைக்கணும். உயர்த்தி வைக்கிறனால வீக்கம் ஃபர்தரா ஏற்படக்கூடியதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அடுத்ததா பாத்துக்கிட்டீங்கன்னா ஐஸ் ஒத்தனம் கொடுக்கணும். இது கொடுக்கறப்பவும் நம்ம வீக்கம் ஃபர்தரா ப்ரோக்ரஸ் ஆகிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் எய்டா நீங்க பண்ணிடணும். அதே சமயத்துல அந்த ஜாயிண்ட்டை நம்ம இம்மோபிலைஸ் பண்ணிடணும் முடிஞ்ச அளவு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்றப்போ நம்ம ஃபர்தர் டேமேஜ் டு த ஜாயிண்ட்டை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். பட் ஒரு சில டைம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ஜுரி ஏற்பட்டோடனே ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருப்பி ஃபர்தரா ஸ்போர்ட்ஸ்குள்ள ப்ரொசீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா நீங்க ஃபர்தரா ஆல்ரெடி இன்ஜூர்ட் லெக்கோட நீங்க ஃபர்தரா வந்து ஸ்போர்ட்ஸை ப்ரொசீட் பண்ணும்போது அதுல இன்னும் கொஞ்சம் காயங்கள் அதிகப்படியா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இஃப் இன் கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஏசிஎல் டேர் ஒரு பார்ஷியல் டேரா இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்தரா திருப்பி வந்து ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ணும்போது அது கம்ப்ளீட் டேரா கூட மாற வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்துல மெனிஸ்கஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்த ஜவ் பகுதியிலையும் அடிகள் ஏற்படுறதுக்கு, கிழிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் அடிப்பட்ட உடனே ஃபீல்டை விட்டு வெளியில வந்துடணும். இந்த சொன்ன ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாத்தையும் நீங்க வந்து முதல்ல செய்யணும். இது முதல் கட்ட நடவடிக்கை. ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு நியரஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்ஜனோ ஒரு ஸ்பெஷலிஸ்டோ நீங்க போய் பாக்குறப்போ அவங்க வந்து ஃபர்தரா தேவைப்பட்ட நீ ஜாயிண்ட் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வீக்கம் இருந்தா அல்ல நீர் சேர்ந்திருந்தா அல்லது ரத்தம் சேர்ந்திருந்தா அதை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஊசி மூலியமா எடுப்போம். அதுக்கு அடுத்ததா ஃபர்தரா வந்து நம்ம ஜவ்வுல எதுவும் காயங்கள், எலும்புல காயங்கள் இல்லைங்கிறத நம்ம உறுதி பண்ணிட்டு அடுத்ததா நம்ம ஜவ்வுல எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நம்ம வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்றப்போ நம்ம உள்ள என்ன பிரச்சனை இருக்கு, ஜவ்வுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம தெளிவா நம்ம அறிஞ்சுக்கலாம். ஸோ அதனால அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை, இதுக்கு வந்து சர்ஜரி தேவையா தேவை இல்லையா அல்லது பிசியோதெரப்பி மட்டும் போதுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பொழுதுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஏற்படுதுன்னா இனிஷியலா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட போய் நீங்க அணுகிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே சமயத்துல ஒரு சிலர் வந்து நம்ம இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க அல்லது நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களே கூட இந்த மாதிரி நாட்டுக்கட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட நீங்க அந்த மாதிரி சிகிச்சைக்கு போகும்போது எப்பொழுதுமே நீங்க இந்த நாட்டுக்கட்டு இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களோட ஜவ் பகுதி வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அடிபடுறப்போ ஜவ் பகுதி கம்ப்ளீட்டா கட் ஆச்சுன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டா நின்றும். ஸோ நின்ன ரத்த ஓட்டம் இல்லாத ஒரு ஜவ் சேரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நான் உடனே போய் ஒரு நாட்டுக்கட்டு போட்டேன் சார் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறது கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணும் பொழுது உங்களோட ஜாயிண்ட் பகுதி ஒரு விதமான ஸ்டிஃப்னஸ்க்கு போயிடும். அப்புறம் அடுத்ததா நீங்க ஃபர்தரா மூட்டு பகுதியை மடக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அது வந்து நம்ம அந்த ஜாயிண்ட்டை வந்து மொபிலைஸ் பண்ணி அதை நார்மல் மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் சர்ஜரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்க எப்பொழுதுமே ஒரு இன்ஜுரி ஏற்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண உடனே நியரஸ்டா உள்ள ஸ்போர்ட்ஸ் சர்ஜனை அல்லது ஒரு ஸ்பெஷலிஸ்ட நீங்க போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ நல்ல தெளிவாக சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் பார்க்கணும்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது இப்போ வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம இப்போ டெய்லி வந்து நடக்கும் போதோ இல்லை வேற ஜென்ரலா ஸ்போர்ட்ஸ் பிளேயரே இல்லாம அவங்க வந்து ஏதோ விளையாடும் போதோ வந்து இந்த மாதிரி முட்டியில வந்து அந்த ஏசிஎல் டேர்ன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ஜவ்வு வந்து இதாகுது, அது ஆகலாமா? ஜென்ரல் பப்ளிக்கு ஆகலாமா? ஜென்ரல் பப்ளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் ஆனா வந்து ஆகக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது சார். ஸோ நீங்க வந்து அது வந்து நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ்ல கீழே விழுறோம், எந்த மாதிரியான ஒரு ட்விஸ்டிங் இன்ஜுரி ஏற்படுது. ஏன்னா பைக் ஆக்சிடென்ட் ஏற்படும் போது கூட ஏசிஎல் இன்ஜுரி ஏற்படலாம். ஸோ அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ட்விஸ்டிங் இன்ஜுரி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த நேச்சர் ஆஃப் இன்ஜுரி தான் நமக்கு முக்கியம். ஸோ அது வீட்டுல விழும்போதும் அந்த மாதிரி ட்விஸ்டிங் இன்ஜுரியோட விழலாம், அல்லது வந்து வேற பைக் ரைடிங் அப்போவோ அல்லது நார்மல் வாக்கிங் அப்போவோ கூட இது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் ஆனா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நல்லா தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு பேஷண்ட் வந்து வராங்க. ஸோ கால் மூட்டுல ஜவ்வு இதாயிருக்குன்னு கீழே விழுந்திருக்காங்க, வீக்கத்தோட வராங்க, முட்டி வீக்கத்தோட வராங்க, ஸோ வலியோட வராங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணுவீங்க பேஷண்ட் வந்தாங்க உங்ககிட்ட? ஸோ இப்போ நீங்க சொல்ற பேஷண்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியோட வர்றவங்களா சார்? ஆமா, அப்படி வச்சுக்கலாம். ஓகே சார், ஓகே. ஸோ இன்கேஸ் இவங்க இந்த மாதிரி ஒரு இன்ஜுரியோட வரவங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்டா பண்ணக்கூடிய விஷயம் வந்து அவங்களோட மூட்டு பகுதியை எக்ஸாமின் பண்ணுவோம்.
ஸோ ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் எல்லாமே இருக்கு சார். மீன்ஸ் நம்ம மூட்டு பகுதியை எக்ஸாமின் பண்ற டெஸ்ட்கள் இருக்கு. ஒரு 4-5 டெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டை நம்ம வந்து மூட்டு பகுதியில டாக்டர் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏசிஎல் ஜவ் பகுதியில் அடி இருக்கா, அல்லது மெனிஸ்கஸ் ஜவ் பகுதியில் அடி இருக்கா, அல்லது அதர் லிகமெண்ட்ஸ் மூட்டை சுத்தி இருக்கிற மற்ற ஜவ் பகுதியில வந்து அடிகள் காயங்கள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த டெஸ்ட்கள் மூலியமா. அடுத்ததா வந்து இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை உறுதி செய்யறதுக்காக நம்ம வந்து எம்ஆர்ஐ போன்ற டெஸ்ட்கள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்றப்போ நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்ம ஸ்கேன் பண்ணுவோமா, இல்லை குறிப்பிட்ட வேற ஏதாவது டெஸ்ட்ஸ் இருக்கா, இல்லை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம யூஸ்வலா வந்து ஸ்கேன் வந்து டெஃபினட்டா பண்ணணும் இந்த மாதிரி இன்ஜுரிஸ்? ஸ்கேன் பொறுத்தவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கிளினிக்கலா ஒரு பேஷண்ட்டை நீ பகுதியோ அல்லது ஷோல்டர் பகுதியோ எக்ஸாமின் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஒரு 90% கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். ஸோ 90% கன்க்ளூஷன் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து டேர் இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்னா ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்மளோட ஏசிஎல் ஜவ் பகுதியில கிழிவு இல்லை, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மூட்டு விலகி வெளியில வரல அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்துல இல்ல மூட்டு பகுதியில ஒரு விதமான லாக்சிட்டி இருக்கு, அதாவது அது ஈஸியா வெளியில வந்துட்டு போகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஏசிஎல் டேர் அப்படிங்கிறத சஸ்பெக்ட் பண்ணுவோம். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கான முறைதான் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன். எல்லாருக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணியே ஆகணுமா சார் வந்தவங்க எல்லாருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அப்படி ஒரு அவசியம் கிடையாது. பட் நம்ம வந்து முதலா வந்து செய்ய வேண்டியது நம்மளோட மூட்டு பகுதியை எக்ஸாமின் பண்றது. ஸோ எக்ஸாமின் பண்ணும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பேஷண்ட்டுக்கு ஸ்கேன் தேவையா, ஸ்கேன் தேவையில்லையா அப்படிங்கறத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ரேவும் தேவைப்படும். எக்ஸ்ரேல நம்ம வந்து அந்த ஜவ் பகுதி வந்து எலும்புல இருந்து பிச்சுட்டு வந்திருந்துச்சுன்னா அது நமக்கு ஒரு சில டைம் எக்ஸ்ரேல பார்க்கும் பொழுது தெளிவா தெரியும். ஸோ அதனால எக்ஸ்ரேவும் அவசியம், ஸ்கேனும் வந்து தேவைப்படுறவங்களுக்கு நம்ம பண்ற மாதிரி. ஸோ நல்லா தெளிவாக சொல்லியிருக்கீங்க இப்போ என்னெல்லாம் டெஸ்ட் தேவை இதெல்லாம் அப்படின்னு. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வரவங்களுக்கு, இந்த மாதிரி அடிபடுறவங்களுக்கு என்ன வார்னிங் சைன்ஸ் இது இருந்தா கண்டிப்பா உடனே எமர்ஜென்சியா பார்க்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குங்க சிம்டம்ஸ்? கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியை பற்றி பாத்தீங்கன்னா அதுல ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ்னா ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து நான் இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏசிஎல் பத்தி சொல்றேன். ஸோ ஏசிஎல் காயம் இப்போ ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா மூட்டு பகுதியில அதிகப்படியான வீக்கம் இருக்கும். அதாவது மூட்டு பகுதியில ஹீமாத்ரோசிஸ் அப்படின்னு நம்ம வந்து ஆங்கிலத்துல சொல்லுவோம். அதாவது ரத்தம் மூட்டு பகுதியில சேர்றது. ஸோ அது வந்து அதிகப்படியா இருக்கும் பொழுது ஒரு நார்மல் சைடு மூட்டை நீங்க கம்பேர் பண்ணும்போது வீக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் சிம்டம். செகண்ட் சிம்டம் வந்து பெயின், ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். ஓரளவுக்கு அன்டாலரபிள் பெயின் அந்த மாதிரி சிம்டம் இருக்கும். அது இரண்டாவது சிம்டம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களால நடக்க முடியும், பட் நடக்கிறப்போ கால் வந்து ஸ்லிப் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. அந்த நார்மல் சைடு மூட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு மூட்டு வந்து வெளியில விளைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம் இருந்துச்சுன்னா அது வந்து ஏசிஎல் டயர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏசிஎல் டயர் இல்லைனாலும் அதர் லிகமெண்ட் இன்ஜுரிகள் எதுலையாவது காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் சார் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய சிம்டம்ஸ். ஓகே. ஸோ அழகா சொன்னீங்க இப்போ என்ன மாதிரி வார்னிங் சிம்டம்ஸ் இருக்கு, எப்போ வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஸோ என்ன மாதிரி சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு? கண்டிப்பா சார். இப்போ ஏசிஎல் பொறுத்தவரை நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து யாருமே ஓப்பன் சர்ஜரி பண்றது கிடையாது. இப்ப எல்லாம் அட்வான்ஸ்ட் ஆனதுனால இப்ப நம்ம நுண்துளை சர்ஜரி அப்படின்னு சொல்றோம். அதாவது கீ ஹோல் சர்ஜரி. நீங்க மூட்டு பகுதியில ஒரு 3 துளைகள் மட்டும்தான் நம்ம பண்ணுவோமே. பண்ணிட்டு அந்த உள்ள ஜவ் எங்க அஃபெக்ட் ஆன ஜவ்வை பார்த்துட்டு நம்ம துடை பகுதியில இருந்தே ஒரு ஜவ் பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம நார்மல் ஏசிஎல் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல அந்த ஜவ் பகுதியை வச்சு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் அ ஸ்கார்லெஸ் சர்ஜரி மாதிரி தான் சார். ஸோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 தையல் மார்க் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே மூட்டு பகுதியில இருக்காது. ஸோ அதனால காஸ்மெட்டிக்கலியும் வந்து உங்களுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப சர்ஜரி பண்ண மாதிரியே தெரியாது.
ஸோ அந்த மாதிரி சர்ஜரி முறைகள் தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்துல தோள்பட்டையை எடுத்துக்கிட்டீங்கனாலும், தோள்பட்டையிலயும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஷோல்டர் டிஸ்லொகேஷன் ஏற்பட்டாலோ, அல்லது தோள்பட்டையில அந்த ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டாலோ, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்ம நுண்துளை சர்ஜரி மூலியமா தான் அதை சரி செஞ்சுட்டு வரோம். நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நேஷனல் பிளேயர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரியான சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு திருப்பியும் அவங்க நார்மலா அவங்களோட ஸ்போர்ட்ஸுக்கு போயிருக்காங்க நிறைய பேரு. அதுல திருப்பி பர்ஃபார்ம் பண்ணி ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்ல வின் பண்ணவங்களும் நிறைய பேரு எங்ககிட்ட இருக்காங்க. ஸோ அதனால அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் ரெகுலர் ஃபாலோஅப்ஸ்ல இருக்காங்க. நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு சார். இந்த மாதிரி நம்ம நுண்துளை மூலியமா சர்ஜரி பண்றப்போ பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வெறும் 1 டே ஹாஸ்பிட்டல் ஸ்டே தான். அந்த சர்ஜரி பண்ற அன்னைக்கு அடுத்த நாள் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் அ டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி நம்ம இந்த கீ ஹோல் சர்ஜரி பண்றதுனால. ஸோ நல்லா சொன்னீங்க. இப்போ அந்த ஆர்த்ரோஸ்கோபி அந்த நுண் தொலை வச்சு பண்றதுனால ஸோ அதனால உங்களுக்கு நிறைய சீக்கிரமாவே அவங்க ஸ்போர்ட்ஸ் திருப்பி விளையாட போகலான்னு சொல்றீங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி எவ்வளோ நாள் அவங்க ரெஸ்ட்ல இருக்கணும் சர்ஜரிக்கு அப்புறம்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார், இது சர்ஜரி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் டேவே நடக்க வச்சிருவோம். ஓகே. ஸோ பேஷண்ட்டை வாக் பண்ண வைக்கிறது நெக்ஸ்ட் டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் என்னன்னா அவங்களோட பழைய ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12 months ஆகும். ஏன்னா அது நம்மளோட அந்த ஜவ் பகுதி அந்த மூட்டு எலும்போட சேர்றதுக்கான டியூரேஷன் இந்த 10 to 12 months. ஸோ இந்த 10 to 12 months டியூரேஷன்ல அவங்க ப்ராப்பரா ஒரு ரீஹேப்ல இருக்கணும், ப்ராப்பரா ரிவ்யூல இருக்கணும் ஒரு டாக்டர் கிட்ட. அதே மாதிரி மசில் ஸ்ட்ரென்தனிங்லாம் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஸ்போர்ட்ஸ்ல ஒரு 10 to 12 monthsக்கு அப்புறம் ரீஹேப் பண்ணிட்டு ஈடுபட்டாங்கன்னா திருப்பி இதே மாதிரி ஏசிஎல் டேர் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த டியூரேஷன் வச்சிருக்கோம். ஸோ ப்ராப்பர் ரீஹேப் பண்ணிட்டு போகும்போது திருப்பி இந்த பிரச்சனைகள் ஏற்படாது. பட் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி, அதாவது அவங்களோட வாக்கிங், அவங்க போறது வர்றது, வீட்டுல உள்ள ஒர்க்ஸ் அவங்களே செஞ்சுக்கிறது, அதெல்லாம் அவங்க நெக்ஸ்ட் டேல இருந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நைஸ். ஸோ இப்போ இதை பத்தி சொல்லியிருக்கீங்க, ரிகவரி பத்தி சொல்லியிருக்கீங்க. ஸோ எவ்வளோ வலி இருக்கும் சர்ஜரிக்கு அப்புறம்? வலி ஏதாவது இருக்குமா, இல்ல எப்படி இருக்கும்? டேப்லெட்ஸ் ஏதாவது கொடுப்பீங்களா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம்? எவ்வளோ நாளைக்கு கொஞ்சம் வலி இருக்கும் சர்ஜரி முடிச்ச உடனே? அந்த சர்ஜிக்கல் பெயின் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 1 day இருக்கும் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேஷண்ட்க்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்க என்கவுண்டர் பண்றது பெயினே இருக்கிறது இல்ல. ஸோ நம்ம அதுக்கு தேவையான வலி மாத்திரைகளோ, வலி இன்ஜெக்ஷன்ஸோ, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமே. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் பேஷண்ட் ஒரு பெயின் ஃப்ரீயா தான் இருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி பெயின் இருக்குன்னா அந்த 1 day மட்டும் பெயின் இருக்கும். பட் அதுக்கும் நம்ம வலிக்கான இன்ஜெக்ஷன், மாத்திரைகள் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பெயின் இருக்கிறது இல்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இப்போ இந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம்? சோ சர்ஜரி காம்ப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் நில் காம்ப்ளிகேஷன் தான் சார். ஸோ சர்ஜரியை பொறுத்தவரை எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே நாங்க இதுவரை என்கவுண்டர் பண்ணதில்லை. காம்ப்ளிகேஷன் எப்போ என்கவுண்டர் பண்ணுவோம்னா பேஷண்ட் ப்ராப்பரா ரீஹேப் பண்ணாதப்போதான் நம்ம காம்ப்ளிகேஷன் என்கவுண்டர் பண்ணுவோம். ஸோ ஏசிஎல் சர்ஜரியை பொறுத்தவரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 60% தான் டாக்டரோட கையில இருக்கு. ஸோ சர்ஜரி 60% தான். மீதி 40% பேஷண்டோட கையில அவங்க எப்படி ரீஹேப் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்ததுதான் மீதி உள்ள நமக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால நம்மளோட சர்ஜரியை பொறுத்தவரை 60% முடிஞ்சிருச்சுன்னா அதோட மீதி உள்ள 40% பேஷண்ட் கையில ரீஹேப்ல தான் இருக்கு. ஏசிஎல் சர்ஜரி பொறுத்தவரை சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் ரீஹேப் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கிட்ட ஃபாலோ அப்ல பாத்தீங்கன்னா நல்ல ரீஹேப் பண்ண பேஷண்ட்ஸும் இருக்காங்க. அதே சமயத்துல சர்ஜரி முடிச்சுட்டு தையல் பிரிச்சதுக்கு அப்புறம் வராத பேஷண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஃபாலோ அப்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ 2 குரூப் ஆஃப் இருக்காங்க. அதே நீங்க ரீஹேப் நல்லா பண்ண பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ். உண்மையிலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நார்மல் சைடு கால் எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்றாங்களோ அதே அளவுக்கு சேம் அமௌண்ட் இந்த காலையும் அவங்க யூஸ் பண்றாங்க ஸ்போர்ட்ஸ்ல. ஸோ அதே சமயத்துல நீங்க எக்ஸசைஸ் சரியா பண்ணல, மசில் ஸ்ட்ரென்தனிங் சரியா பண்ணல அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் நாங்க என்கவுண்டர் பண்ணிருக்கோம். மெயினான காம்ப்ளிகேஷன்ஸ் சரியா ப்ராப்பரா ரீஹேப் பண்ணாதப்போ என்ன ஆகும்னா
உங்களுக்கு வந்து திருப்பி ரீடேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ரீஹேப் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ்குள்ள என்டர் ஆனீங்கன்னா ரீடேருக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதே சமயத்துல நல்ல ரீஹேப் பண்ணி மசில் ஸ்ட்ரென்தனிங்லாம் ப்ராப்பரா பண்ணாம நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு என்டர் ஆனீங்கன்னா ஸோ உங்களுக்கு டேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே. ஸோ இதுதான் மெயினா நம்ம வந்து என்கவுண்டர் பண்ற காம்ப்ளிகேஷன். அதர் தேன் திஸ் இன்ஃபெக்ஷன் போன்ற காம்ப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப மினிமல். ஏன்னா நம்ம அட்மோஸ்ட் கேர் கொடுத்து அட்மோஸ்ட் ஸ்டெரிலிட்டியில தான் நம்ம சர்ஜரிஸ் பர்ஃபார்ம் பண்றோம். ஸோ அதனால போஸ்ட் சர்ஜரி ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆல்மோஸ்ட் நில்லுங்கிற லெவல்ல தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க டோட்டலா வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆரம்பத்திலிருந்து எப்படி வந்து சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து சர்ஜரிஸ், அந்த ஆர்த்ரோஸ்கோபி, அந்த புதுசாக லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் கடைசியில் சொன்னது வந்து பேஷண்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ அப் வரணும். அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் ஃபிசியோதெரப்பி வந்து சர்ஜரிக்கு அப்புறம் ஒழுங்காக பண்ணால் நம்மளே கம்ப்ளீட் ரிகவரி இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் பீஷ்மா, நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. நம்ம இந்த மாதிரி மிராக்கிள் பாட்காஸ்ட்ல, மெடிக்கல் பாட்காஸ்ட்ல வந்து ஃபியூச்சர்ல மந்த்லி வீடியோஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். ஆக்சுவலா இது ஒரு நிறைய பேருக்கு இது ஒரு அவேர்னஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நானும். ஸோ உங்களுக்கு இதை தவிர்த்து ஏசிஎல் பிரச்சனை அல்லது ஷோல்டர் டிஸ்லொகேஷன் பிரச்சனை போன்றவற்றுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்னோட யூடியூப் சேனலுக்கும் நீங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அதுல இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரிக்கு எல்லாமே நம்ம வந்து டீடைல்டா எல்லாமே என்ன சர்ஜரி எப்போ பண்ணணும், என்ன சிம்டம்ஸ் அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தேவை அப்படின்னா நம்மளோட சேனல் நேம் டாக்டர் பீஷ்மா. ஸோ அதுக்கு நீங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இதை தவிர்த்து வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான விடைகள் நாங்க இமீடியட்டா கொடுக்குறோம். ஸோ இன்னும் அடுத்ததா இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களோட சேர்ந்து பண்ணணும் சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ எங்க பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.